ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னேக் பிளான்ட்டு, பெஸ்ட்டு ஏர் ப்யூரிஃபையிங் பிளான்ட்டு. உண்மையாகவே தான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் வந்து இந்த பிளான்ட் வைக்கும்போது நல்லாவே ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குது. ஏரை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணி கொடுக்குது. நீங்களே பாருங்கள், அந்த டஸ்ட் வந்து ஒரு 1 மந்த் கழித்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு டஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்ம 1 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து இந்த பிளான்ட்டை வந்து இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து நம்ம ஒரு காட்டன் கிளாத் எடுத்து தண்ணியில் நனைச்சி அதை புழிஞ்சு அதை வந்து நம்ம அந்த லீஃப்லலாம் துடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். மறுபடியும் வந்து அதே மாதிரி ஏரை வந்து ப்யூரிஃபை பண்ணும். இந்த மாதிரி ஒரு 2 to 3 பிளான்ட்ஸ் வந்து நம்ம பெட்ரூம்லேயோ நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஏரை வந்து நல்லபடியாக ப்யூரிஃபை பண்ணி கொடுக்குது. இது நான் சொல்லலைங்க, நாசாவே சொல்லியிருக்காங்க. பெஸ்ட்டு ஏர் ப்யூரிஃபையிங் பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு இடத்துலையே இந்த ஸ்னேக் பிளான்ட்டு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம், வெளியவும் வைக்கலாம். வீட்டுக்குள்ளே வைக்கும்போது ஏரை வந்து நல்லாவே ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும். இந்த டஸ்ட்டெல்லாம் அதிகமாக இருக்கிற ஏரியாலலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்டோர் பிளான்ட்டாக வச்சு வளங்க. எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே கிடையாது. வாட்டர் மட்டும் நிறைய ஊற்றாமல் மண் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஊற்றுங்க. கண்டிப்பாக பிளான்ட் வந்து ரொம்ப நாளைக்கு சர்வே ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லீஃபில் வந்து எப்போவுமே வாட்டரை வந்து ஊற்றக்கூடாது. மண்ணில் மட்டும்தான் வாட்டர் வந்து ஊற்றணும். அப்படி ஊற்றும்போது லீஃபில் ஊற்றுனீங்க அப்படின்னா பிளான்ட் வந்து டெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே மண்ணில் மட்டும்தான் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இன்டோரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய தண்ணி தேவைப்படாது. மண் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். அதுவே நீங்கள் வெளியே வச்சுருக்கீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த லீஃப் எல்லாத்தையும் நம்ம துடைச்சி விட்டோம் அப்படின்னா பிளான்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கலருமே வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கும். துடைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ வந்து டஸ்ட் கலெக்ட் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்து ஒரு 3 பிளான்ட் வச்சிங்கனாலே போதும். நல்லா வந்து ஏரை வந்து ப்யூரிஃபை கொடுக்கும். ஓகேங்களா? இந்த பிளான்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளான்ட் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் வேறு எதனா அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.